ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியலீங்கன்னா, ரெண்டு நல்ல பசங்கன்னா, அருமையான பசங்க. அவங்கள நம்ம எந்த தேவா ஜீவா ரெண்டு அற்புதமான பசங்க. சின்ன வயசுலயே ரீல் எல்லாம் போட்டு நல்லா பண்றாங்க. அதுல நாம எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிறார். நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அரசு பள்ளிக்கூடத்தை தரமா கொடுத்தீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடக அரசு 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. வரவேற்கிறாங்க. அது வேறு அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேன். ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிக்குது. ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க ரீல் போட்டுட்டு தப்பு இல்லை. அந்த குழந்தைங்களை, தம்பி நீ ரீல் போடாதப்பான்னு போன் பண்ணி படிப்பான்னு சொல்லணும்ல. அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட வச்சுட்டு போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாதப்பான என்ன அர்த்தம்? அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது. விளாத்திக்குளம் சம்பவம் நடந்த பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அரசு பள்ளியில ஒரு நிகழ்வுல இருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சினிமா பாட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல மா சுப்பிரமணியம் இருக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேறு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய கவனம் சட்ட ஒழுங்கல் இல்ல. முதலமைச்சருடைய கவனம் தமிழகத்தினுடைய நலன் இல்ல. அதனால இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடிய முதலமைச்சரா மாறிட்டாரு. அல்லது ரீல்ஸ் போடலினா படிக்க வேண்டிய குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ரீல்ஸ் போடுறாரு. ரீல்ஸ் போடுங்கப்பான்.